सद्गुरु विठलदास महाराज की जय. நம்ம குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ விட்டல்தாஸ் மகாராஜ் அண்ணாவனுடைய ஜெயந்தி உற்சவமானது இங்கு நம்ம கோவிந்தபுரத்தில் மே 11லேருந்து 18 வரை நடக்க உள்ளது. ஹனுமத்ராம சமாகமம். அந்த சமயத்தில் முதல் தடவை ஆஞ்சநேய சுவாமி ராமரை பார்க்குறார். அப்போ பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போய், இந்த சுவாமி யார், நீங்கள் யாருன்னெலாம் பலவித சம்பாஷணெலாம் நடக்கிறது. அப்போ அண்ணா தம்பி யாருன்னு தெரியாமல் திக்குமுக்கு ஆடுறார் ஆஞ்சநேய சுவாமி. அந்த சமயத்தில் பேச்சுவார்த்தையில் பேசும்போது அப்போ தான் ராமர் லக்ஷ்மண சுவாமியை பார்த்து, லக்ஷ்மணா நீ மேலே இவனுக்கு பதில் சொல்லு அப்படின்ன உடனே லக்ஷ்மண சுவாமி ராமரை பற்றின விஷயம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, நான் எங்கள் அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வரேன், ஏதோ என்னை அடிமை மாதிரி எங்கள் அண்ணா கூட அனுப்பிச்சிட்டான்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம், நான் எப்படி வந்திருக்கேன்னா குணைஹி தாஸ்யம் உபாகதா அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா, எங்கள் அண்ணாவுடைய அப்பேற்பட்ட ஆத்ம குணங்கள் கல்யாண குணங்களில் மயங்கி நான் இவருக்கு சிஷ்ரூஷ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அண்ணாவை பற்றி பெருமையாக பேசுகிறார். அதே போல் எப்படி அங்கே லக்ஷ்மண சுவாமி சொன்னாரோ அதே போல் தான் இங்கே கோவிந்தபுரத்தில் இருக்கிறோம் எல்லாருமே. குணைஹி தாஸ்யம் உபாகதா, அண்ணாவுடைய அந்த கல்யாண குணங்கள், அண்ணாவுடைய ஆத்ம குணங்கள்னால ஆக்கர்ஷிக்கப்பட்டு அத்தனை பேர் இங்கே தங்கிண்டு அண்ணாவுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு சுவாமிக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இங்கே கோவிந்தபுரத்தில் இருந்துட்டுருக்கோம். அதுதான் அண்ணாவனுடைய பெருமை. அப்பேற்பட்ட நம்ம குருநாதருடைய இந்த ஜெயந்தி உற்சவமானது இங்கே நடக்க உள்ளது. இதில் என்ன ஆச்சரியம்னா, 2012லேருந்து இந்த மே 11 ஆரம்பித்து 18 வரை இங்கே பாகவத சப்தாகம் நடந்துட்டுருக்கு. இந்த சப்தாகமானது எப்படின்னா, கார்த்தால பாராயணம், சாயந்தரம் பிரவச்சனம். இந்த பாராயணம் எப்படி நடக்கும்னா, நம்ம ஆசிரமத்தை சேர்ந்த அத்தனை பக்தர்கள், ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, புருஷாலாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு பாராயணமானது நடக்கும். கார்த்தால ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 1:30-2 மணி வரை நடக்கும். ஏன்னா பரிச்சயம் உள்ளவர்களும் படிப்பா, பரிச்சயம் இல்லாதவர்களும் படிப்பா, எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுப்பது போல் எல்லாரும் சேர்ந்து அண்ணாக்கு இந்த பாகவத சப்தாக பாராயணமானது சமர்ப்பிப்பது போல் வருஷம் நடந்துட்டுருக்கு. இது நம்ம ரொம்ப பெருசாக யாருக்கிட்டையும் சொல்லலை. இது நம்ம உள்ளுக்குள்ளேயே ரகசியமாக நடக்கக்கூடிய விஷயம். இது 12 வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த வருஷம் என்னென்னா, அதில் ஒரு ஆசை, இது எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஆசைப்பட்டா, அபிப்பிராயப்பட்டா. அதனால் இது மே 11 முதல் 18 வரை நடக்கிறது. கார்த்தால பாராயணம் ஆரம்பம். யார் வந்தாலும் இந்த பாகவத பாராயணத்தில் பரிச்சயம் இருக்கிறவா யார் வந்தாலும் சரி, அவளுக்கு படிக்கிறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு. அந்த பாராயணத்தை நம்ம குரு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. யாராக இருந்தாலும் வந்துலாம், இதில் கலந்துக்கலாம். இதில் இது எப்படின்னா, அண்ணா வருஷம் சுவாமிக்கு கோகுலாஷ்டமி உற்சவம் கிருஷ்ணருக்கு பண்ணுறார். நம்ம பக்தாலாம் சேர்ந்து நம்ம குருநாதராக இருக்கக்கூடிய விட்டல்தாஸ் மகாராஜ் அண்ணாவுக்கு நம்ம ஜெயந்தி உற்சவம் பண்ணுவது போல் இந்த 8 நாள் இங்கே நடக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாகவத பாராயணம் இத்தியாதி சத்சங்கத்தை அண்ணாவுக்கு குரு சமர்ப்பணமாக கொடுக்க போகிறோம். அதுக்கும் மேலே இந்த ஒரு 7 நாளில் என்னென்ன நடக்கிறதுன்ற அதையும் சொல்லிடுறேன். 11ஆம் தேதி ஏகதின சுந்தரகாண்ட பாராயணம், 12ஆம் தேதி ஏகதின நாராயணிய பாராயணம், 13 பாராயணம் பாகவத பாராயணம் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும், அது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 14 அன்னைக்கு நவக்கிரக ஹோமம், 15 அன்னைக்கு சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், 16 அன்னைக்கு ஸ்வயம்பரா பார்வதி ஹோமம், 17 அன்னைக்கு ஸ்ரீ சௌந்தரிய லகரி பாராயணம், அப்புறம் 18 அன்னைக்கு புஷ்பயாகம். அதோடு இந்த உற்சவமானது பூர்த்தி ஆகுது. இதில் அப்பப்போ பஜனை நடக்கும். சாயந்தரம் 4லேருந்து 6 வரை அண்ணாவே பிரவச்சனம் பண்ணுவார். அதில் பாகவத பிரவச்சனம் நடக்க போகிறது. எப்பப்போ சமயம் இருக்கோ அப்போ பஜனையும் நடக்கும். எப்பயுமே 18ஆம் தேதி அன்னைக்கு கல்யாணோத்சவத்தோடு பூர்த்தி பண்ணுவோம். இந்த வருஷம் அப்படி தான் நினச்சின்னு இருக்கோம். அது சுவாமி சங்கல்பம் எப்படி நடக்கிறதோ அப்படி நடக்கும். அன்றைக்கி புஷ்பயாகம் அப்படின்ற ஒரு இது இந்த தடவை நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் சேர்த்துருக்கு. அதனால் இந்த ஹோமங்களையும் எல்லோரும் கலந்துக்கலாம். முக்கியமாக பாராயணத்தில் கலந்துக்கலாம். அதனால் எல்லோரும் இதில் கலந்துக்கணுன்றதுனால இந்த ஒரு சின்ன வீடியோ பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணுமேனு எல்லாரையும் ஆஹ்வானம் பண்ணுவது போல். இது என்னுடைய ஆஹ்வானம் இல்லை, எங்களுடைய சிஷ்யர்கள் எல்லா தரப்புலேருந்தும் எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுவது போல் இப்படி ஒரு வீடியோ இது இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் இது கூப்பிடுவது போல் நினச்சிருந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து நடத்துவது போல் இந்த அண்ணாவுடைய ஜனனோத்சவம், அண்ணாவுடைய ஜெயந்தி உற்சவத்தை நடத்தணும். இது எல்லாத்தும் இந்த பாகவத பாராயணமானது குரு சமர்ப்பணம் பண்ணணும்னு நானும் எல்லாத்தையும் வேண்டிக் கொள்கிறேன். நம்ம குருநாதருடைய கிருபையினால எல்லாரும் க்ஷேமமாக இருக்கலாம். சத்குரு விட்டல்தாஸ் மகாராஜ் கி